ஊரில் இருக்க தண்ணியில் ஹார்ட் வாட்டராக இருக்குது, அதனால் ப்ளம்பிங் ஃபிக்சர்லாம் ஸ்பாயில் ஆகிடுது. நிறைய இதில் வந்து லிவிங் எதுக்கு பெருசாக கொடுக்குறீங்க, பெட்ரூம் பெருசாக கொடுங்க நான் சொல்லியிருக்கேன். இந்த சேஃப்டி கிரில் இஸ் ஃபிக்ஸ்ட் அவுட் சைட், இன்ட்ரூடர்ஸ் குட் பாசிபிளி கட் த லாக் யூசிங் த கேஸ்கெட். ஆனால் வாஸ்துவில் நார்த்தில் இடம் விடணும்னு சொல்கிறாங்க, பின்னாடி வந்து இடம் விடுற மாதிரி ஆகிடுது, அப்போ முன்னாடி வந்து இடம் விட முடியாது. ஆக்சுவலாக என் வாழ்க்கை கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம். முரளி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, சார் வி நீட் டு நோ யுவர் பேக்ரவுண்ட், ஹவ் யூ கேம் இன் டு த பிக்சர் ஸோ தட் பீப்புள் கேன் டேக் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். ஆக்சுவலாக என் வாழ்க்கை கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு. ஸோ வேணும்னா வந்து அகைன் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் டூ அ நைஸ் வீடியோ ஆன் திஸ். சரிங்களா, நிறைய பேச வேண்டியிருக்கு அதை பற்றி. இந்த கொஸ்டின் அனுப்பிச்சிருக்கிற நேயர் சாந்தி மலரவன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க என்ன பேசிக்காக என்ன கேட்குறாங்கன்னா, வாஸ்துவில் வந்து சவுத் ஃபேஸிங் பிளாட்டாக இருந்துச்சு சொன்னால் சவுத்தில் தான் நம்ம ஸ்டேர் கேஸ்லாம் கொடுக்குறோம், எல்லாம் சவுத் தான் வரும், அப்போ சவுத்தில் தான் நிறைய இடம் விட வேண்டியிருக்கும். ஆனால் வாஸ்துவில் நார்த்தில் இடம் விடணும்னு சொல்கிறாங்க, பின்னாடி வந்து இடம் விடுற மாதிரி ஆகிடுது, அப்போ முன்னாடி வந்து இடம் விட முடியாது. அது பெரிய டைலமாங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், இதான் உங்கள் பிளாட்னு வச்சுக்கலாம், இதான் சவுத், உங்களுக்கு சவுத் சைடு, இது ரோடு, இது வந்து நார்த் சைடு. இப்போது நீங்கள் பில்டிங் நீங்கள் போடும்போது நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம், இந்த வாஸ்து ரூலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 5 அடி செட்பேக் விட்றீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், இந்த பின்னாடி வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு நார்த்துங்கிறதுனால 5.5 அடி செட்பேக் விட்டுக்கோங்க பின்னாடி, முன்னாடி வந்து 4.5 அடி செட்பேக் விட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து ரெண்டுக்கும் ஒரு அடி டிஃப்ரென்ஸு வந்துடும் செட்பேக்கில். அப்போ வந்து உங்களுக்கு இது வந்து வாஸ்து ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஈவன் நீங்கள் வந்து 4 அடி தான் விடுறீங்க அப்படின்னு முடிவு பண்ணால் கூட 4.5 அடி பின்னாடி விடுங்க, ஒரு 6 இன்ச்சு மட்டும் குறைச்சி முன்னாடி வந்து 4 அடி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. பட் ஆனால் இது வந்து கவுண்டர் இன்ட்யூட்டிவ்ங்க, அதாவது முன்னாடி தான் செட்பேக் இருக்கணுங்க, அதுதான் நியாயம். ஆக்சுவலாக வந்து நிறையா வாஸ்து பண்டிட்ஸே வந்து ஓரளவுக்கு ஒரு வாஸ்து ப்ராப்பராக படித்தவங்க நிறைய பேர் சவுத் ஃபேஸிங் ஹவுஸுக்கு சவுத்தில் நிறையா ஸ்பேஸை விடுங்க, அதுவே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு இப்போ கூட ஒரு ஹவுஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு பெரிய ஹவுஸ் பியூட்டிஃபுல்லாக நல்லா வந்துட்டுருக்கு. அந்த வாஸ்து கன்சல்டன்ட் சவுத்துலேயே நீங்கள் நிறையா ஸ்பேஸை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி ப்ராப்பராக விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இதை ஒத்துக்கிறாங்க. விஷயம் தெரியாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதுதான் வாஸ்துவில் இருக்குதுன்னு ஃபாலோ பண்ணுறவங்க தான் இந்த மாதிரிலாம் நிறைய குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ உங்களுக்கு மனசுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு 6 இன்ச் மட்டும் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் ப்ராப்பராக வாஸ்து பார்க்குறவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நல்லா டீட்டெயில்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காரு. இதில் ஒரு கொஷின் வந்து அவர் பாயிண்ட் நம்பர் 3, அதாவது ஐ டிஸ்அக்ரி வித் யுவர் வியூ that living space being optimal, master bedroom being spacious. ஓகே, அது என்ன பேசிக்காக என்ன கேட்குறாரு சொன்னால், நிறைய இதில் வந்து லிவிங் எதுக்கு பெருசாக கொடுக்குறீங்க, பெட்ரூம் பெருசாக கொடுங்க நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்கணும் தான் சொல்ல வரேன். லிவிங் பெருசாக கொடுங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் பெரிய ஹவுஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட் லிவிங் போடுங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 5000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 1000 ஸ்கொயர் ஃபீட் லிவிங் பண்ணுங்கள், 1500 ஸ்கொயர் ஃபீட் லிவிங் பண்ணுங்கள், பரவாயில்ல. பட் நீங்கள் மொத்தமே உங்களுக்கு இருக்கிற சின்ன பிளாட்டில் நீங்கள் 15க்கு 18 லிவிங் ரூம் போட்டுட்டு, ஆனால் பெட்ரூம் வந்து 8க்கு 10, 8க்கு 11, இந்த மாதிரி நீங்கள் அன்ப்ரொப்போர்ஷனேட்டாக பெட்ரூம் கொடுக்குறத தான் நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன். மற்றபடி லிவிங் ரூம் பெருசாக இருக்கலாம், தப்பில்லை. பட் அதுக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக பெட்ரூம் இருக்கணும். பெட்ரூமுக்கு ஒரு 1.5 டைம்ஸ் 2 டைம்ஸ்னு லிவிங் ரூம் வச்சுக்கோங்க. பட் நீங்கள் வந்து பெட்ரூமை விட 3 டைம்ஸ் வந்து நீங்கள் லிவிங் ரூம் பண்ணிவிட்டு, ஆனால் பெட்ரூம் வந்து சின்னதாக க்ரஷ் பண்ணாதீங்க. பெட்ரூம் ரீசனபிள் சைஸ் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பெட்ரூம் வந்து ஒரு 12/4 நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் லிவிங் ரூம் எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க. லிவிங் ரூம் வந்து நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட் கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. மினிமம் ரிக்குவயர்மெண்ட் கூட நீங்கள் மீட் பண்ணாமல் லிவிங் ரூம் பெருசு பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோடய வாதம். அப்புறம் ஒரு வீடியோவில் வந்து நான் ஒரு ஸ்கெட்ச் பண்ணி போட்டிருந்தேன், பெட்ரூமோட லொக்கேஷன் அண்டு வார்ட்ரோப் லொக்கேஷன், அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக நான் என்ன ஸ்கெட்ச் பண்ணேன்னா, எனக்கு ஞாபகம் இருக்கிறத வச்சு பண்ணுறேன். மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். சவுத்து, இது வெஸ்ட்டுன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஒரு சவுத் வெஸ்ட்டு பிளாட்டு, உங்களுக்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமோட டிஸ்கஷன் தான் இது. ஸோ இது சவுத்து, இது வெஸ்ட்டு. ஸோ இப்போது இதில் வந்து பெட்டு வந்து நீங்கள் வெஸ்ட்டில் தலை வைக்கிற மாதிரி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோமே. ஸோ இப்போ நீங்கள் லாங்கர் சைஸு லாங்கர் சைடு எப்படி இருக்கோ உங்களுக்கு அங்கே தான் வார்ட்ரோப் வரணும். அதுக்காக தான் நான் அந்த ஸ்கெட்சை போட்டு காட்டியிருப்பேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி உங்களுக்கு மேபி இங்கே டோர் இருக்கலாம், இங்கேருந்து நீங்கள் உள்ளே வந்த உடனே உங்களுக்கு டாய்லெட் டோர் இங்கே இருக்கலாம். ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு இங்கேயும் வார்ட்ரோப் கொடுக்கலாம், இங்கேயும் வார்ட்ரோப் கொடுக்கலாம். இங்கே கொடுக்குறது நல்லதில்லை, ஏன்னா உங்களுக்கு இது லாங்கர் டைரெக்ஷனில் இருக்குது. அதே வந்து இதே பெட்ரூம் உங்களுக்கு வேறு மாதிரி இப்படி வருதுன்னு வச்சுக்கிறோமே,
இப்படி இருக்குது. ஸோ அதே மாதிரி இது வெஸ்ட்டு, இது சவுத்து. அப்படிங்கும்போது உங்களுக்கு டாய்லெட் இங்கே இதே இடத்துலையே இருக்குது, பெட்ரூம் டோர் இங்கேயே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோமே. ஸோ அப்படிங்க பார்க்கும்போது டாய்லெட் டோர் இங்கே இருக்குது. அப்படிங்கும்போது பெட் இங்கே வந்துடுது உங்களுக்கு. அப்போது லாங்கர் டைரெக்ஷன் இப்படி இருக்கும்போது இங்கே வார்ட்ரோப் கொடுக்க முடியாது, இங்கே கொடுத்த மாதிரி கொடுக்க முடியாது. ஸோ வார்ட்ரோப் வந்து இங்கே தான் கொடுக்கணும். இதுதான் பெஸ்ட்டு உங்களுக்கு வார்ட்ரோப்க்கு. ஸோ அப்புறம் விண்டோஸ் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஃபுல்லாக இது ஒரே சைடே ஒரு பெரிய விண்டோ கொடுத்தாலே போதும். சின்ன கிராஸ் வென்டிலேஷனாக சின்ன விண்டோ கொடுக்க தேவையில்லை. இந்த ஒரு விண்டோவிலே உங்களுக்கு ஏர் சேஞ்ச் க்ரியேட் ஆகிடும். உங்களுக்கு கிராஸ் வென்டிலேஷன் சேஞ்ச், ஏர் சேஞ்ச் இருந்தாலே உங்களுக்கு போதும் ஆக்சுவலாக. ஸோ டாய்லெட் இது டாய்லெட்னு மார்க் பண்ணிடுறேன் இதை. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு நீங்கள் 2 சைடுமே உங்களுக்கு நீங்கள் வார்ட்ரோப் கொடுக்கலாம். பெஸ்ட்டு வந்து இங்கே பெருசாக வார்ட்ரோப் இங்கே வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் முடிஞ்சிச்சு. இதோட உங்களுக்கு 10ன்னு சொன்னால் 16 feet லென்த் ஆஃப் வார்ட்ரோபு. 8 அடி ஹஸ்பண்டுக்கு 8 அடி ஒய்ஃபுக்கு நாங்கள் எப்போவுமே ட்ரை பண்ணுவோம், மாஸ்டர் பெட்ரூமில். அதுவும் எஸ்பெஷலி அது மாதிரி உங்களுக்கு வார்ட்ரோப் இங்கேயும் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் கிடச்சிருச்சுன்னா அடிஷ்னலாக வார்ட்ரோப் தேவையில்லை. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விண்டோக்காக இங்கே பிரேக் கொடுத்துட்டு 2 பக்கம் வார்ட்ரோப் போடுங்க. இந்த மாதிரிலாம் போடுறது தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அவங்ககிட்ட. சரிங்களா? இந்த கொஷின் கேட்டிருக்கிறவங்க நேயர் வந்து சுதாமணி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. இட்ஸ் வெரி குட் கொஷின். அதாவது நார்த் ஃபேஸிங், இப்போ எனி ஃபேஸிங் பிளாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபேஸிங்காக இருக்கட்டும், நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நார்த் ஃபேஸிங் பிளாட் எடுத்துக்கிறேன். நார்த் ஃபேஸிங் தான் வந்து எல்லோரும் பயங்கர விலை கொடுத்து வாங்குறாங்க. அதனால் வந்து நார்த் ஃபேஸிங் பிளாட்டில் இருக்கிற ப்ராப்ளத்தை பார்ப்போம். அதாவது இப்போ வந்து இதுதான் உங்கள் பிளாட்டு, இதுதான் உங்கள் பிளாட்டு. சரிங்களா? நம்பர் 1ன்னு போடுறேன். இது நெய்பர் பிளாட்டு. நம்பர் 2ங்கிறது உங்கள் பில்டிங் இங்கே இப்படி கட்டுறீங்க நீங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 4 பக்கம் செட் பேக் வச்சு கட்டுறீங்கன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். செட் பேக் இருக்கோ இல்லையோ பரவாயில்ல. ஆனால் இப்போ வாஸ்துவில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், வாஸ்துவில் வந்து நார்த் ஈஸ்ட்டு தான் உங்களுக்கு வாட்டர் பாடிஸ்லாம் இருக்கணும். சம்பு, வாட்டர் டேங்க்கு இதெல்லாம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு சம்பு போட வச்சுருவாங்க. ஸோ சம்போ இல்லை போர்வெல் போட்டாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல இந்த கார்னருக்குள்ளேயே போர்வெல்லை முடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவருக்கு டாய்லெட்டு செப்டிக் டேங்க்குக்கெலாம் வாசுபடி இங்கே தான் இருக்கணும். செப்டிக் டேங்க்கு அவர் இங்கே தான் போடுவார். சரிங்களா? இது செப்டிக் டேங்க்கு. அவரோட சம்பு, வாட்டர் டேங்க்லாம் இங்கே போட்டுக்கிறாரு. இப்போ வந்து என்ன ஆகுது பாருங்கள். நீங்கள் வந்து சம்பு நம்ம பெருசாக கொடுக்கணும்னா காம்பவுண்ட் வால் கிட்ட தான் போடுவீங்க. ஜஸ்ட் 1 அடியாக 2 அடியாக விட்டு. அவரும் என்ன பண்ணுவார், சம்டைம்ஸ் காம்பவுண்ட் வாலே யூஸ் பண்ணி போடுறது உண்டு ஆக்சுவலாக. அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக காம்பவுண்ட் வால் கட்டலாம். அப்படிங்கும்போது உங்கள் காம்பவுண்ட் வாலே ஒட்டி கூட அவர் போட்டிருப்பார். அப்போ உங்களுக்கு அவருக்கும் 1.5 அடி 2 அடி கூட டிஃப்ரென்ஸ் இருக்காது. எப்படி அது? அதுதான் வாஸ்து சொல்லுதா அப்படின்னா ஆமாம். ஸோ அதுதான் விஷயம். அதனால தான் நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறோன்னா, வாஸ்துவெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுங்கிறது கிளைமேட்டுக்கு அகெயின்ஸ்ட்டு, அது மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் ரொம்ப அகெயின்ஸ்ட்டு அப்படிங்கிறது நாங்கள் ரெகுலராக சொல்கிறது. அதனால் வந்து இந்த குழப்பங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குங்களே வாஸ்துவில். ஆக்சுவலாக வந்து ஒரு டீப்பாக இன்னொரு வாஸ்து கன்சல்டன்ட்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன். நல்ல ஒரு வயசான ஒரு லேர்ன்டு பர்சன். அவர் என்ன சொன்னார்னா, டவுனில் கட்டுற ஹவுசஸ்க்கு வாஸ்துவே அப்ளை ஆகாது அப்படின்ட்டார். அது ஆக்சுவலாக அந்த ஏன்ஷியன் ஸ்கிரிப்சர்லாம் பார்க்கும்போது உண்மையாகவும் தெரியுது. ரொம்ப பெரிய லேண்டு, நிறையா லேண்டு, ஏக்கர் கணக்கில் லேண்டு வச்சுருக்கிறவங்க வீடு கட்டும் போது, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டும் போது வேணால் இந்த வாஸ்து அப்ளை ஆகலாம். தவிர மற்றபடி டவுன் ஹவுசஸில், அதுவும் அப்பார்ட்மெண்ட்லலாம் எங்கெங்கே வாஸ்து பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்பார்ட்மெண்ட் பிளானே வந்து டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு வாஸ்து வந்ததுக்கப்புறம். ஸோ அதான் விஷயம். அதனால் வந்து ஐ லீவ் இட் யூ. பட் நாங்கள் வாஸ்து பற்றி போட்ட வீடியோ பாருங்கள். பேசிக் வாஸ்து மட்டும் வேணும்னா, மற்றவங்களுக்காக, உங்களுக்காக இல்லை, மற்றவங்க இல்லைனா உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி உங்களை லைஃப் ஃபுல்லாக வந்து உங்களை ஒழுங்காக வாட விட மாட்டாங்க. அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு வேணால் பேசிக் வாஸ்து மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு நான் வந்து உங்களுக்கு லிங்க் போடுறேன். வாஸ்து பற்றி நம்ம வீடியோ நான் போட்டதை நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் பாருங்கள் தயவு செஞ்சு. இந்த கொஷின் கேட்டிருக்க நேர் ஓமேஸ்வர் பாரி அப்படிங்கிறவர் நல்ல பியூட்டிஃபுல் கொஷின் கேட்டிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இஃப் த சேஃப்டி கிரில் இஸ் ஃபிக்ஸ்ட் அவுட் சைட், இன்ட்ரூடர்ஸ் குட் பாசிபிளி கட் த லாக் யூசிங் த கேஸ்கெட்டர். ஆக்சுவலாக வந்து அவர் என்ன கேட்குறாரு, கிரில் வந்து நம்ம விண்டோவோ டோரோ, விண்டோக்கு தான் மெஸ்ட்லி கேட்குறாரு நினைக்கிறேன். விண்டோக்கு வெளியில் கிரில் இருந்துச்சு சொன்னால் யாராவது கட் பண்ணிவிட்டு ஈஸியாக உள்ளே வந்துடுவாங்களே கேஸ்கெட்டர் வச்சு. ஆக்சுவலாக கேஸ்கெட்டரே தேவையில்லைங்க. நீங்கள் வந்து இப்போனா ஹேண்ட் ஹெல்டு கட்டர்ஸ் வருது. ஆக்சுவலாக நீங்கள் அமேசானில் தேடி பாருங்கள். ஸோ பேட்டரி சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த அளவு தான் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு வந்துடலாம். அதை வச்சு கிரில்லை கட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் ஏன் சேஃப்டி கிரில் வெளியில் இருக்கணும்? கிளாஸுக்குள்ளே இருக்கட்டுமே. கிளாஸை உடைக்கிறது பெரிய விஷயமா? ஸோ கிளாஸை உடைச்சிட்டு உங்களுக்கு கிரில்லை கட் பண்ண முடியாது அவங்களால. ஸோ அது மாதிரி சின்ன ஒரு க்ரோபார், இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்டு பார் இருந்தால் போதும். அதை வச்சு பட்டுன்னு அடிச்சிங்கனாலே கிரில் வெளியில் வந்துடும்.
அந்தளவுக்கு தான் இருக்கும் கிரில்ஸு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால். ஸோ அதனால் கிரில் இஸ் நாட் அ பிக் சேஃப்டி, இட்ஸ் ஒன்லி அவர் சைக்கலாஜிக்கல் கம்ஃபர்ட் தட் வி ஆர் ஹேவிங் த கிரில். ஸோ அதனால் கிரில்லை வச்சா, இப்போ எங்கள் பில்டிங்லாம் கிரில்லே இல்லை, கிரில்லை வச்சா தான் சேஃப் அப்படிங்கிறது சரியான இது கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கேமரா வைங்க, அது தட் இஸ் அ பிக் டிட்டரண்ட். அதை பார்த்தாலே வந்து வீட்டுக்குள்ளே ஆளுங்க வரமாட்டாங்க. கேமரா இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். கிரில்லை விட அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரெண்டாவது, உங்களுக்கு கிரில் இன்சைடில் வைக்கலாமா அவுட் சைடில் வைக்கலாமா, அது ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. உள்ள ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரில் அவுட் சைடு வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதாவது ஃப்ரண்ட் எலிவேஷனில் வந்து தான் கிரில் அசிங்கமாக இருக்கும், அவுட் சைடில் வைக்க வேணாம். ஸோ கிரில் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், சைட்லலாம் வைக்கிறீங்கன்னு சொன்னால், அவுட் சைடில் வச்சிங்கன்னு சொன்னால், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அழகாக இருக்கும். விண்டோ வந்து க்ளீனாக இருக்கும், நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது பயங்கர கஷ்டங்க கிரில்லை வச்சுக்கிட்டு. அதனாலேயே கிரில் அவாய்ட் பண்ணுறேன் இப்போலாம். ஸோ கிளாஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு லேமினேட்டட் கிளாஸ்லாம் கொடுத்து சேஃப்டி பண்ணுறோம். கிரில் வந்து உங்களுக்கு தூசி ஃபுல்லாக அடைஞ்சிட்டு அந்த தூசியை போட்டு தொடச்சி வச்சு லக்ஸரி ஹவுசஸ்க்கு கிரில் போட்டிங்கனாலே அந்த லுக் வந்து ஸ்பாயில் ஆகிடுது. கிரில்லை கட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, கிரில்லு தான் சேஃப் அப்படின்னு நம்ம சைக்கலாஜிக்கலாக நினச்சிக்கிட்டு இருக்கோமே தவிர இட்ஸ் நாட் ரியலி சேஃப். இப்போ பாருங்கள், நிறைய வீடு ஈசிஆர் ரோடு சைடில் நாங்கள் கிரில்லே போடுறதில்ல. நீங்களே பாருங்கள், நிறைய வீடுகளில் கிரில்லே கிடையாது. அது மாதிரி சிட்டிக்குள்ளேயே இப்போ நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்லோவாக. வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கிரில்லே இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம நாட்டிலையும். ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா, இது நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் அன்சாரி ஸ்பேஸ் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எங்களோட வெப்சைட் வரும். கூகுள் சர்ச்சில் www.ansariandassociates.com. அதை கூகுள் ரிவ்யூஸில் போயிட்டு எங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா, நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொண்டுறதுக்கு எங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த நேயர் ரமேஷ் கண்ணன் அப்படிங்கிறவர் ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. சார், as setbacks are mandatory, kindly confirm whether they are required for all the sites. இது ஏற்கனவே ஆன்சர் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். இதே மாதிரி சிமிலர் கொஷின் அதாவது இருக்கலாம். பட் ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணலாம்னு நினச்சேன். என்ன கேட்டிருக்காருன்னா, ஒரு சைடு வந்து விட்டால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் தமிழ்நாடு காமன் டெவலப்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. முன்னாடி மாதிரி சென்னைக்கு ஒரு ரூல், அவுட் சைட் சென்னைக்கு இன்னொரு ரூல் அப்படின்னு கிடையாது. ஸோ அதனால் வந்து சென்னையாக இருந்தாலும் சரி, அது கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ஊருங்களாக இருந்தாலும் சரி, வில்லேஜாக இருந்தாலும் சரி, சேம் ரூல் தான். இப்போது மெயினாக வந்து நீங்கள் சின்ன பில்டிங் கட்டுறீங்கன்னு சொன்னால், ஒரு கிரவுண்ட் ப்ளஸ் 1 மட்டும் கட்டுறீங்கன்னு சொன்னால் ரொம்ப லீனியண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்டில். உங்களுக்கு பின்னாடி செட்பேக்கே விட தேவையில்லை, இப்படியே கூட கட்டலாம். நீங்கள் இந்த 2 சைட்லேயும், நீங்கள் 3 சைட்லேயும் வந்து 3 சைடில் இல்லை 2 சைடில் தான் சொல்லணும். ஏன்னா ஃப்ரண்ட்டு செட்பேக் எப்பவுமே ரோடை பொறுத்துங்க. இது செட்பேக் ரூல்ஸுங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டிய விஷயம். ஆக்சுவலாக இது வேணும்னு சொன்னால், ஒரு வீடியோ வேணும்னு சொன்னால் காமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் காமெண்ட் பண்ணால் செட்பேக் ரூல்ஸ் என்னென்ன பண்ணலாம், என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ ரோடு சைடு எப்பவுமே ரோடு விட்டை பொறுத்து வரும். மீதி சைடில் வந்து நீங்கள் 2 சைட்லேயும் வந்து 3 feet 3 inches, அதாவது 1 meter 3 feet 3 inch எக்ஸாக்டாக வரும்னு வச்சுக்கோங்களேன். 3 feet கூட வச்சுக்கோங்க. இந்த 3 அடி விட்டால் போதும், பின்னாடி விட தேவையில்லை. கிரவுண்ட் ப்ளஸ் 1க்கு மட்டும் இது அலவுடு, ஸ்டில் ப்ளஸ் 2லாம் கிடையாது. அது மாதிரி உங்கள் பிளாட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 அடியை விட கம்மியாக இருக்குன்னா, 29.5 அடி அல்லது அதை விட கம்மியாக இருக்குது, லென்த் என்ன வேணா இருக்கலாம் இருக்குன்னு சொன்னால், நீங்கள் ஒரு சைடு ஒட்டி கட்டிக்கலாம், எந்த சைடாக கூட இருக்கலாம். விட்டுட்டு மீதி 3 சைடு மட்டும், அது கிரவுண்ட் ப்ளஸ் 1 இருந்தால் நீங்கள் 3 அடி செட்பேக் விட்டால் போதும் சைடில் தான். ஸோ அதனால் இந்த ரூலை வந்து 29 அடி 30 அடிக்கு கம்மியாக இருக்கிறவங்க இந்த ரூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சைடு வேணால் ஒட்டிக்கலாம். அது ஒரு ரூலு. இன்னொரு கொஷின் நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இது மாதிரி வந்து எல்லா சைட்லேயும் நான் செட்பேக் விட்டேன் சார், ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த ஏரியாவை நான் ப்ரொஜெக்ட் பண்ணி நான் அப்படியே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் பில்டிங்கை கட்டியிருக்கேன். அது வந்து அப்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் 5 அடி விட்டுட்டேன், ரூல் படி 5 அடி விட சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நான் 3 அடி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டில் அதை ஒத்துக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ரூல் என்ன சொல்லுதுன்னா, எப்படி செட்பேக் மெஷர் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதை ப்ரொஜெக்டட் இருக்கு இல்லையா, இந்த லைன் டாட்டர் லைனில் போட்டிருக்கேன் ப்ரொஜெக்ஷனை, கீழே 5 அடி நீங்கள் விட்டுறீங்கன்னு எடுக்க மாட்டாங்க. மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிங்க இல்லையா, அந்த ப்ரொஜெக்ஷனில் இருந்தால் செட்பேக் எடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 அடி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 2 அடி தான் செட்பேக்னு கணக்கு வரும். அப்போ வயலேஷனாக வரும் 5 அடி செட்பேக் இருக்க வேண்டிய இடத்துல. அதே மாதிரி நீங்கள் எந்த ஃப்ளோரில் ப்ரொஜெக்ட் ஆனாலும் சரி. ஸோ இப்போ ஒரு சைடு எலிவேஷன் அல்லது செக்ஷன்னு சொல்லி இதை போடுறேன், இதுதான் உங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு, இது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு வீடு இப்படி இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் போய்ட்டு நீங்கள் அப்படி அழகாக எலிவேஷனுக்காக அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கிறோமே, உங்களுக்கு இங்கே காம்பவுண்ட் வால் இருக்குன்னு சொன்னால் செட்பேக் வந்து இந்த செகண்ட் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அதில் இருந்து தான் செட்பேக் வந்து கன்சிடர் ஆகும். ஸோ செகண்ட் ஃப்ளோர் நீங்கள் 3 அடி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கீழே 5 அடி விட்டாலும் உங்கள் செட்பேக் வந்து உங்களுக்கு 2 அடி தான் விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கன்சிடர் ஆகும். அதனால் இதுதான் ரூல். இதை பற்றி நான் நிறைய பேர் கேள்வி கேட்டதுனால, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் விடாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கன்சிடர் ஆகுமா, மேலே வயலேட் பண்ணலாமா, கீழே கிளியராக விட்டுட்டு அப்படிங்கிறதுக்கு இந்த கொஷின் ஆன்சர். சரிங்களா? இந்த கொஷின் கேட்டிருக்கிறவர் தரணிதரன்
அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக பேசிக்காக என்ன கேட்குறாருன்னா, நம்ம சைட்டில் நம்ம பண்ணுற பில்டிங்ஸில் வந்து எப்படி இது பண்ணுறீங்க, வாட்டர் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக வந்து தண்ணி வந்து நம்ம ஊரில் இருக்க தண்ணியில் ஹார்ட் வாட்டராக இருக்குது, அதனால் ப்ளம்பிங் ஃபிக்சர்லாம் ஸ்பாயில் ஆகிடுதுன்னு. அது பெரிய பேத்தட்டிக் விஷயங்க நம்ம ஊரில். ஆக்சுவலாக த வாட்டர் கிவன் பை த கவர்மெண்ட் இஸ் ஸோ பேட். ஆக்சுவலி நீங்கள் வந்து மெட்ரோ வாட்டரே கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்கள் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் பைப் ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட்டு வாங்கின உடனே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷில் உங்களுக்கு குரோம் பிளேட்டிங்னு சொல்லுவோம். அது குரோமியம் ஃபினிஷ். அது ஆக்சுவலாக அது பேர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இருக்கிறது. ஒரே மாதத்தில் வந்து உங்களுக்கு அப்படியே புள்ளியாக ஆயிரும். ஸ்கேலிங்னு பேர் அது. ஸோ அது ஸ்கேலிங் எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னால், ஹார்ட்னஸ், அது கால்சியமாக இருக்கலாம், இல்லை சல்ஃபேட்டாக இருக்கலாம். ஸோ அது அந்த ஹார்ட்னஸ் தான் வந்து உங்களுக்கு, வாட்டரில் இருக்கிற ஹார்ட்னஸ் தான் உங்களுக்கு அப்படியே புள்ளியாக்குது. அது மேலே வந்து தெரியும், ரொம்ப அசிங்கமாகும். டாய்லெட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பழுப்பாயிடுறது, கிரே ஆகிடுறது, எல்லா விதமான ப்ராப்ளம் வருது தண்ணினால தான். அது தவிர இந்த ஸ்கேலிங் வந்து பைப்லேயும் அக்கர் ஆகிட்டே இருக்கும். பைப்போட வித்தை வந்து உங்களுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் உள்ள இன்சைட் சர்க்கம்ஃபரன்ஸை குறைச்சிக்கிட்டே வரும். இந்த தண்ணி வந்து குளிக்கும் போது உங்களுக்கு பிசுன்னு ஆறது, முடி கொட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள். வாஷிங் மிஷின்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் இருக்கிறது, ப்ளஸ் உங்களுக்கு அடிக்கடி பிளாக் ஆகிட்டு ஷவர்லாம் வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறது, ப்ளஸ் டாய்லெட்டே ஒரு மாதிரி பழசு மாதிரி ஆகிடுது. கிளாஸ் என்க்ளோஷர்லாம் ரொம்ப அட்ராசியஸ் ஆகிடுது. இது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆக்சுவலாக. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஈஸியஸ்ட் சொல்யூஷன் சாஃப்ட்னர் பிளான்ட் போடுறது. சாஃப்ட்னர் பிளான்ட் ஆனால் எல்லா சுச்சுவேஷன்லையும் ஒர்க் ஆகாது. உங்கள் டிடிஎஸ் ஆஃப் த வாட்டர் 750க்கு மேலே இருந்ததுன்னு சொன்னால் சாஃப்ட்னர் யூஸ்வலாக ஒர்க் ஆகாது. நீங்கள் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை வந்து வாட்டர் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க நமக்கு ரெகுலராக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து ஸ்டடி பண்ண சொன்னீங்கன்னா அதை பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஆர்ஓ தான் போடணுமா இல்லை சாஃப்ட்னர் போடணுமான்னு. சாஃப்ட்னர் ஃபஸ்ட் ஸ்டேஜ், அது போட முடியலைன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ஓ, ஃபுல் ஹவுஸ் ஆர்ஓ அப்படிங்கிறது போட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரவே வராது. ஸோ தட் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் இஃப் யூ வாண்ட் க்ளீனஸ்ட் ஆஃப் த வாட்டர். ஸோ அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. பட் அஃபோர்டபிலிட்டி இருக்கணும். ஒன்று ஆர்ஓங்கிறது மினிமம் 3 lakhs அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துடும் காஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மெயின்டைன் பண்ணணும் ரெகுலராக. சாஃப்ட்னர் பிளான்ட்டே நீங்கள் மெயின்டைன் பண்ண தான் செய்யணும். ஏன்னா உங்களுக்கு எப்படி மாதத்துக்கு 2 தடவை கூட ஆகலாம். நீங்கள் சால்ட்டை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டான சால்ட் ரீப்ளேஸ் பண்ணல. நிறைய பேர் சாஃப்ட்வேர் பிளான்ட் போட்டுறாங்க, கரெக்டான சால்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு வந்து அது ஸ்பாயில் ஆகிடுது பார்த்திங்கன்னா திரும்பியும் எல்லாமே. ஸோ அதனால் சாஃப்ட்வேர் பிளான்ட்டு ரொம்ப டிடிஎஸ் கம்மியாக இருக்குது, அதில் உங்களுக்கு ஹார்ட்னஸ்ஸு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல வந்து சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும். பட் சாஃப்ட்வேர் இஸ் நாட் தி பியூரஸ்ட் சொல்யூஷன் ஆல்சோ. சாஃப்ட்வேரே போட்டாலும் லைட்டாக கொஞ்சம் அந்த டாட்ஸ்லாம் வரதான் செய்யும், ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அது வந்து பேரபிள் அமௌண்ட்டில் தான் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு ஆர்ஓ இஸ் பெஸ்ட். அனந்தராமன் சுப்பிரமணியம் அப்படிங்கிற நேயர் வந்து ப்ளீஸ் டூ அ வீடியோ ஆன் செட்பேக் ரூல்ஸ் ஆஃப் சிஎம்டிஏ. இது நான் இதை பற்றி கொஞ்சம் முன்னாடி பேசினேன். நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் இதை பற்றி கேட்டிங்க, நிறைய பேருக்கு தேவைப்படுதுன்னா நான் நிச்சயமாக போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், தேவைப்படுதுன்னா நான் தனி வீடியோவை போடுறேன் டீட்டெயில்டாக. இந்த வீடியோஸை ரெகுலராக பார்க்குற எல்லாரும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், மறந்துடாதீங்க. Thank you so much. I will meet you in next videos.